guys, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமான vlog தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆஹா மக்களே, நீங்கள் கண்டுபிடிச்சிங்க தானே நான் எங்கே வந்திருக்கேன்னு. ஆமாங்க, நம்ம மதுரையில் இருக்கிற மீனாட்சி பஜார் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன். அங்கே தான் எண்ணலங்காத கடைகள் வந்திருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க இங்கே எதுக்கடா வருவேண்டு. ஆமாங்க, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மொபைல் வாங்கினாலோ இல்லை நம்ம வீட்டுக்கு ஏதோ அக்சசரிஸ் வேணுன்றாலோ, ரிஷான் இப்போ என்னோடய சன்னை கேட்குறான் கேம் ஐட்டம், அப்புறம் சிடி ஐட்டம், கேபிள் ஐட்டம் எது வேணுன்றாலோ இந்த மீனாட்சி பஜார் ஏரியாவுக்கு வரலாங்க. இப்போ லீவ் விட்டாச்சுல, அதனால நாங்கள் இந்த மீனாட்சி பஜாருக்கு வந்திருக்கோங்க. PS2ஓட ரேட்டு விசாரிக்க தான் வந்திருக்கோம். அதுபோக என்னோட மொபைலுக்கும் எங்களோட டேடியோட மொபைலுக்கும் கவர் பார்க்க தாங்க வந்திருக்கோம். இப்போ வந்திருக்க கடை என்ன நம்பர்னா 209 200 சம்திங்க்கு மேலேங்க. இங்கே கடையில் எண்ணடங்காத கடைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 208 210 எப்படியோ ஒரு 200க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குங்களா. அதில் ஒரு கடையில் தான் இப்போ மொபைலோட கவர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கவர்லாம் 150 ருபீஸ். ரிஷானுக்கு PS2 PS1லாம் நாங்கள் எங்கே விசாரித்தோம்னா 207 கடையில் தாங்க விசாரித்தோம். அஃபர்டபுள் ரேஞ்சில் சூப்பர் குவாலிட்டியில் தரமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்கங்க. நீங்கள் போய் அங்கே உங்களுக்கு வேணும்னா உங்களோட சன்னுக்கெலாம் இப்போ லீவ் டைமில் உங்களுக்கு வேணுன்னா அங்கே நீங்கள் போய் ரேட் செக் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுபோக நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கிடலாங்க. இப்போ நான் எங்கள் டேடி நாங்களாம் வந்திருக்கிறது இந்த ஷாப்பு தாங்க. தூரத்துலேருந்து காமிச்சிருக்கேன். இவங்க ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். டேடிக்கு எப்படி அந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டுறாங்கன்னா UV கதிர் மூலம் அந்த லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் ஹீட்டோடு ஒட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி டெம்பர் கிளாஸ் தாங்க ஒட்டுறாங்க. ஏன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ உள்ள மொபைல்லாம் எட்ஜு நல்லா கேர்வாக வளைவாக வருது. அந்த மாதிரி மொபைலுக்கெல்லாம் இப்படி தான் ஒட்டணுமாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒட்டிடாதீங்க. நம்ம UV லைட் மூலம் நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டவே கூடாது. அதுலேயும் இந்த மாதிரி எப்போவுமே ஒட்டிடாதீங்க. ஏன்னா ஒரு திரவ மாதிரி ஒரு லிக்யூடு மாதிரி இருக்குங்க. அதை நம்ம செல்லை கிளாஸில் போட்டு அது மேலே டெம்பர் கிளாஸை அட்டாச் பண்ணோம்னா அதுவே கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த திரவ மாதிரி உள்ளது லைட்டாக மூவ் ஆகி அது இல்லாமல் போயிடுது. அதுக்கு தான் இந்த லைட்டை காமிக்கிறாங்க. இது மூலம் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் தாங்க. இப்போ வச்சுருக்காங்க பாருங்கள், இதுவுமே அந்த UV கதிர் மூலம் அந்த ஹீட்டு நம்ம ஃபோனுக்கு போகிறதுனால அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபோன் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகி டோட்டலாக ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுதுங்க. அது மீண்டும் அது பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுதுங்க. மறுநாள் காலையிலே ஆகுது. அதனால இந்த மாதிரி தவறு நாங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இது எவ்வளோ பெரிய தவறுன்னு எனக்கே தெரியும். அதனால் இப்படி நீங்கள் UV கதிர் மூலம் எந்த ஒரு டெம்பர் கிளாஸும் ஒட்டிடாதீங்க. இதில் ஏகப்பட்ட இந்த மீனாட்சி பஜாரில் கடைகள் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கடையில் தான் நீங்கள் கேட்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கடையில் நீங்கள் ரேட் செக்கப் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கிங் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு போகிற வழியில் ஃபுல்லாக காமிக்கிறேன். எல்லனகாத கடைகள் இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது இல்லை எலக்ட்ரானிக்ஸ் என்ன வேணாலும் உங்களுக்கு இந்த மீனாட்சி பஜாரில் வந்தால் வாங்கிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது விலாக் உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விலாகில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.